என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் போன வாரம் கூட நிறைய திருக்குறள்லாம் படிச்சிங்கல்ல செய்தியில. என்னன்றி செய்தார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இஸ் இட் சம்திங் பிப்ளிக்கல் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா எஸ். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எந்த அறங்களை அழித்தவர்களுக்கும் தப்பிக்க வழிகள் இருக்கலாம், ஆனால் தமக்கு ஒருவர் செய்த உதவியை மறந்தவருக்கு தப்பிக்க வழிகள் கிடையாது. அதான் அதனுடைய அர்த்தம். என்னன்றி கொன்றார்க்கும் என்று சொன்னால் எவ்வித பாவங்களை செய்தவர்களுக்கும் தப்பிக்க வழிகள் இருக்கலாம். செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு சொன்னா செய்த நன்றி மறந்தவர்களுக்கு, நன்றி கெட்டவர்களுக்கு தப்பிக்க வழிகள் இல்லை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தின் அடிப்படையில் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நன்றியை மறப்பது மன்னிப்பை பெற இயலாத குற்றம் ஆகும் என்பதுதான் வேதத்தின் அடிப்படையில். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து மன்னிப்பை பெற முடியும், ஒரு காரியத்துக்கு மன்னிப்பை பெற முடியாது. அது என்னவென்று சொன்னால் நன்றியை மறக்கிறதான காரியம். மன்னிப்பை பெற முடியாத குற்றம் ஒன்று உண்டா ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். தேவன் எல்லா பாவங்களையும் மன்னிக்க வல்லவராயிற்றே அப்படின்றதான கேள்வி நமக்குள் எழும். ஆனால் தேவன் மனுஷனுக்கு நன்மை செய்யும்படி மனிதனாக வெளிப்பட்டு ஊழியம் செய்த நாட்களில் யூத மார்க்கத்தார் பல காரணங்களை சொல்லி பல நேரங்களிலே அவரை குற்றப்படுத்தினார்கள். அறிந்திருக்கீங்கல்ல, பைபிளை படிக்கிறவங்களுக்கு தெரியும். அவர் மனிதனாக இந்த பூமியிலே காணப்பட்ட போது பல நேரங்களிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவரை குற்றப்படுத்தி கொண்டே வந்தார்கள். அதுல ஒரு குற்றத்தை குறித்து மாத்திரம் அவர் சொன்னார், இந்த பாவம், இந்த குற்றமானது உங்களுக்கு இந்த பூமியிலே மன்னிக்கப்படாது, மறுமையிலே மன்னிக்கப்படாது. அப்படின்னு அர்த்தம், அந்த பூமியிலே மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் மறுமைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அந்த மறுமையில யாரையாவது கூட்டு போய் ஆண்டவர் மன்னிக்க போறாரா? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, குற்றம் பாவம் என்பது இந்த பூமியிலே மன்னிப்பை அடைய வேண்டும். அடைந்தால் வந்து பாத்தீங்கன்னா மறுமைக்குள்ள என்ன பண்ணலாம், பிரவேசிக்கலாம். ஒரு குற்றத்தை குறித்து ஆண்டவர் அவ்விதமாய் சொன்னார். என்ன? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சில வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதலாவது, பரிசேயர் என்கிறதான ஒரு கூட்டத்தார், யூத மார்க்கத்துக்குள் காணப்பட்ட பரிசேயர் என்றதான ஒரு செக்ஷன். இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னு எப்படி எடுத்துக்கோங்களா. இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கம், கிறிஸ்தவத்துல நீங்க யாரு? ஒருத்தர் சொல்லுவாரு நாங்க வந்து ரோமன் கேத்தலிக், ஒருத்தர் சொல்லுவார் சிஎஸ்ஐ, ஒருத்தர் சொல்லுவாரு நானு பெண்டிகாஸ்ட், இப்படிலாம் சொல்லுவார்ல. அப்படி எடுத்துக்கோங்களா, இப்ப புரியும்ல. யூத மார்க்கம் அதே போல அதிலே காணப்படுகிற ஒரு செக்ஷன், ஓகேவா, செக்ஷன் ஆஃப் பீப்புள். பரிசேயர் அதை கேட்டு அவர் என்ன பண்ணார்னா பிசாசுகளை துரத்தினார். அப்ப அதை கேட்டவர்கள் அதை பார்த்தவர் சொல்றாங்க, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினால் பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்கிறதான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதாவது இது வந்து குற்றச்சாட்டு, இது தவறான பரப்புரை. அவரை குற்றச்சாட்டுகிறது மாத்திரமல்ல, இது தவறான பரப்புரை. அவரை நம்புகிற ஏற்றுக்கொள்ளுகிறதானவர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பரப்புரை, ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படின்னா, இவர் வந்து பிசாசுல துரத்துறாரு, ஆனா பிசாசுகளின் தலைவனாலே துரத்துறாரு, வேற இல்ல, நம்பிடாதீங்க இவரை அப்படின்னு சொல்லுகிறதான காரியம். அவர்களுடைய எண்ணத்தை தானே சொன்னாங்க. இப்பயும் நம்ம எது வேணா சொல்லலாம்ல, நம்முடைய எண்ணத்தை வந்து சொல்றதுக்கான கருத்துரிமை இருக்கா இல்லையா? அது இந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருக்குல்ல, எதை வேணாலும் சொல்லலாம் அப்படின்றதான சுதந்திரம். அப்படி இருக்கும்போது இது ஏன் மன்னிக்கப்படாத ஒரு குற்றமாகிறது அப்படின்றதான கேள்வியை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 28வது வசனத்திலிருந்து நம்ம சில காரியங்களை பார்க்கலாம். ஆண்டவருடைய பதில் அது. ஆக்சுவலா அவர் சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே, அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டிற்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிட கூடும்? கட்டினேன் நாயில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம சிம்பிளா, இப்போ ஒரு மனுஷன் வந்து பிசாசு பிடித்தவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிசாசு பிடித்தவனை ரட்சிக்க வேண்டுமானால் ரட்சித்து விட்டு பிசாசை துரத்த முடியுமா? பிசாசை துரத்தினா அதுக்கப்புறம் ரட்சிக்க முடியுமா? இல்லது ஒருவனுக்குள்ள பிசாசு காணப்படுது, அவனுடைய ஆவி காணப்படுது, தேவ ஆவி அவனுக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா தேவாவி வந்து அதை துரத்துவாரா? அல்லது அவனை வெளியே அனுப்பிச்சாதான் தேவாவி வருமா? அல்லது அவன் பெற முடியுமா? ரொம்ப சிம்பிள் இல்ல, அந்த ஆவி வந்து அனுப்பப்படும். ஏதாவது மீன் பண்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய
பலவானுடைய வீட்டுக்குள்ள ஒருத்தன் போய் என்ன பண்ண முடியாது, கொள்ளையடிக்க முடியாது என்கிற இல்லஸ்ட்ரேஷனை புரிந்து கொள்ளுங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னுடைய சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை அப்படி சொன்னார். பெயல்செபூலினாலே, பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறார் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆண்டவர் சொன்னது, நீங்க பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்கள் சொல்லுகிற இந்த தூஷணமானது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்றார். இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. குற்றச்சாட்டு என்ன? பிசாசுகளின் தலைவனால் பிசாசுகளை துரத்துகிறான். 24வது வசனம், பிசாசுகளின் தலைவனால் பிசாசுகளை துரத்துகிறான். அர்த்தம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனிடத்தில் இருந்தது பிசாசுகளின் தலைவனுடைய ஆவி அப்படின்றது அவர்களுடைய குற்றச்சாட்டு. கிறிஸ்துவனுடைய பதில் என்னவா இருந்ததுன்னா, தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்றார். 28வது வசனம், தேவனுடைய ஆவியினாலே, பிசாசுனுடைய ஆவினால் அல்ல, தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் அப்படின்னார். உள்ளான அர்த்தம் என்ன அப்படின்னா, கிறிஸ்து தம்முடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறேன் என்றார். அதான் அதனுடைய அர்த்தம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆவி என்றால் மூன்றாவது நபருடைய ஆவி அல்ல, மூன்றாவது தேவனுடைய ஆவி அல்ல. தேவனுடைய ஆவி என்றால் அடிப்படையாய் கற்றுக்கொள்ளுங்கள், அது கிறிஸ்துவினுடைய. எத்தனை பேருக்கு இது ரொம்ப ஷியோர், ரொம்ப தெளிவா தெரியுது? தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவி என்று சொன்னால் அடிப்படையாக உங்களுக்கு புரிய வேண்டும், கிறிஸ்துவின் ஆவி என்று அர்த்தம். ரோமர் 8:9 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அது ஆதாரத்துக்காக. ரோமர் 8:9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீங்க, அதாவது தேவனுடைய ஜனமாயிருப்பீங்க, தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பீங்க, அல்லது முத்திரையிடப்பட்டிருப்பீங்க, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கான வாக்குத்தத்தத்தை பெற்ற ஜனமாக நீங்க காணப்படுறீங்க. அதான் அதனுடைய அர்த்தம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இல்லாம ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த வசனத்தை நீங்க வேற எப்படியுமே இன்டர்பிரட் பண்ண முடியாது. தேவனுடைய ஆவி இருக்கிறவன் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை. அந்த தேவனுடைய ஆவி என்பது கிறிஸ்துவின் ஆவியை குறிக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. உங்களுக்கு ரெண்டு ஆவி அப்படின்னு நீங்க நினைச்சிடலாம். நோ, ஆவி அப்படின்னு சொன்னா ஒன்று, தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவ ஆவியை பெறுவது என்று சொன்னால் தேவன் நமக்குள் எங்கும் நிறைந்திருக்கிறோம், நமக்குள்ளும் வருகிறதை அது குறிக்கிறது. அப்ப தேவனுடைய ஆவி என்று சொன்னால் கிறிஸ்துவின் ஆவி என்று அர்த்தம். அப்ப அவர்கள் சொன்னதான குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், இவன் பிசாசுகளின் தலைவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறான். ஆண்டவர் சொல்றார், இல்ல, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன். நீங்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய சரீரத்தை குறித்து, மனுஷகுமாரனை குறித்து குற்றம் சாட்டினா பரவாயில்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியை குறித்து குற்றம் சாட்டுங்க அப்படின்னு சொன்னால் தேவனாகி என்னை குறித்து அல்லது உங்களை உண்டாக்கிற தெய்வத்தை நீங்கள் குற்றப்படுத்துகிறீர்கள், என்னவென்று பிசாசுகளின் தலைவன் என்று குற்றப்படுத்துகிறீர்கள். ஆனபடினாலே இந்த குற்றம் உங்களுக்கு மன்னிக்கப்பட கூடாததான குற்றமாகிறது என்று ஆண்டவர் சொன்னார். அர்த்தம் என்னன்னா ரொம்ப சிம்பிள், ஒரே சாய்ஸ் தான் இருக்கு. தேவன் அப்படின்னு சொன்னா ஒருவர் தான், அவரை தள்ளிட்டு இன்னொரு தெய்வத்துல போக முடியும் அப்படின்னா, இன்னொரு தெய்வம் உண்மையான தெய்வம் இருந்தா என்ன பண்ணலாம், அங்க போலாம். ஆனா வேற தெய்வம் இல்லையே. ஆனபடினாலே அவரை தள்ளிவிட்டு அல்லது அவரை குற்றப்படுத்தி விட்டு அவரை பிசாசு என்று சொல்லிவிட்டு நீங்கள் எங்கே போவீர்கள், தப்ப முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொல்லி மன்னிக்கப்படாத குற்றத்தை சொன்னார். இது ஏன் பாத்தீங்க அப்படின்னா நன்றியற்ற காரியம்னா, அவர் இப்படி இறங்கி வந்ததுக்கு ரீசன் என்ன, நம்மளை அழைக்கவும் நம்மளை ரட்சிக்கவும். அவரை பார்த்து நீ பிசாசு, நீ பிசாசுகளுடைய தலைவனை கொண்டிருக்கிறவன், பிசாசுடைய தலைவனாலே நீ மற்ற பிசாசுகளை துரத்துகிறாய் என்று சொன்னால் அது மன்னிக்கப்படாததான குற்றமாக, நன்றியற்றதான ஒரு காரியமாக மாறுகிறது.